ஹாய் கைஸ், நம்ம சேனலில் வெப்சைட்டை பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். வெப்சைட்டோட டெக்னாலஜிஸ் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. நீ ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கோ. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு, அது யார் கண்டுபிடிச்சா, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். நமக்கு சோசியல் சப்ஜெக்டில் வர ஹிஸ்ட்ரியை தவிர ரிமைனிங் எல்லா ஹிஸ்ட்ரியுமே பார்க்கவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஹியூமன் எப்படி ஃபஸ்ட்டு வந்தாங்க, டைனோசர்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு வந்துச்சு, ஏன் எர்த்து ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு, கேலக்ஸி எப்படி வந்துச்சுன்னு, இப்படி எல்லாருமே எப்படி ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் பிடிக்கும் கைஸ். எனக்கு பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அதே மாதிரி நம்ம வெப்சைட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையானது ப்ரோக்ராம் லாங்குவேஜ். ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறதுனால தேவையானது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது மட்டும் இல்லை கைஸ், நம்ம இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் வெரி பேசிக் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் இமேஜ் ஆர் வீடியோவை போஸ்ட் பண்ணாலும், இல்லை ஒரு போஸ்ட்டுக்கு லைக் பண்ணாலும், ஆஃபீஸ்க்கு மெயில் சென்ட் பண்ணுறது, அது சிம்பிளாக மார்னிங் நீங்கள் எழுந்திக்கிறதுக்கு அலாரம் செட் பண்ணுறது, அலாரம் மட்டும் தான் செட் பண்ணுவோம், ஆனால் எந்திக்க மாட்டோம், அது வேறு விஷயம். எங்க கிட்ட வந்து ஒரு முத்தம் கொடு. டேய், சினிமா காரியம் நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. எப்படி நம்ம லைஃப்பில் டிஜிட்டலாக பண்ணுற ஒரு செயலுக்கும் பிகைனில் இருக்கிறது ப்ரோக்ராம் லாங்குவேஜ். ஸோ நம்ம கண்டிப்பாக அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்களும் நானும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தேவையானது ஒரு லாங்குவேஜ். அதே மாதிரி நீங்களும் கம்ப்யூட்டரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தேவையானது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேஸ். இப்போ அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்ப்போம் கேஸ். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் 1843 வந்துச்சு. அதை கண்டுபிடிச்சவங்க ALGOL. இவங்க தான் ஃபஸ்ட்டு வேறு மெஷின் அல்காரிதமாக கண்டுபிடிச்சாங்க. அவங்க இந்த அல்காரிதம் ஒரு பேப்பரில் தான் எழுதி வச்சாங்க. ஏன்னா 1843 கம்ப்யூட்டரே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், கம்ப்யூட்டர் இல்லை அப்புறம் எது கம்ப்யூட்டருக்கு ஒரு அல்காரிதம் அப்படின்னு. 1822 சார்லஸ் பாப்பேஜினால் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. ஆனால் அது ஒரு மெக்கானிக்கல் கம்ப்யூட்டராக இருந்துச்சு. அது பீப்பு கைகளுக்கு வந்து சேரலை. இப்படி இந்த 1843 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இப்போ ரொம்ப அட்வான்ஸாக வந்துருச்சு. இருந்தாலும் அது உருவான விதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சே ஆகணும் கைஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 1843 ALGOL சார்லஸ் பாப்பேஜ் கொண்டு வந்த மிஷினுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க கைஸ். இந்த லாங்குவேஜ் தான் நெக்ஸ்ட்டு வந்த எல்லா லாங்குவேஜுக்குமே ஒரு அடித்தளமாக இருந்துச்சு. 1944 கான்ட்ராக்ட் ஜூஸுங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ரியல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கண்டுபிடிச்சார். அதோட நேமே பிளான் கால்குலஸ். இந்த லாங்குவேஜ் ஒரு ப்ரொசீஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ரொட்டீன்ஸை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான தேவையான கோடை சேவ் பண்ணி வச்சுருந்துச்சு. 1952 ஆலிக்லானி ஆட்டோ கோடிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணார். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கம்பைல்னா நம்ம டைப் பண்ணுற கோடை மிஷினுக்கு புரிகிற மாதிரி மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறது. 1957 கண்டுபிடிக்கப்பட்ட ஃபார்முலா ட்ரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ் தான் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணப்படுற ஓல்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா ஹை லெவல் சயின்டிஃபிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கும் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. இதை இப்போ வரைக்குமே இருக்கிற அட்வான்ஸு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 1958 ALGOLங்கிற லாங்குவேஜ் வந்துச்சு. ALGOL கிடையாது, ALGOL, அதாவது ஆத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ். இதை டெவலப் பண்ணவங்க அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். இந்த லாங்குவேஜ் தான் இப்போ இருக்க இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜான பாஸ்கல், C++ மற்றும் ஜாவாவோட ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்துச்சு. 1970 பிளாசி பாஸ்கல் மற்றும் நிக்கோலஸ் வர்த் பாஸ்கல்ங்கிற லாங்குவேஜை டெவலப் பண்ணாங்க. எதுக்குன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு லேர்னிங் டூல் தேவைப்பட்டுச்சு. அதனால அந்த பாஸ்கலை டெவலப் பண்ணாங்க. ஏர்லி ஸ்டேஜில் ஆப்பிள் கம்பெனியோட ஃபேவரபிள் லாங்குவேஜாக பாஸ்கல் இருந்துச்சு. எதுக்குன்னா இதோட ஈஸி ஆஃப் யூஸ்னால. எல்லாருக்கும் தெரிஞ்ச C லாங்குவேஜ் 1972 டெனிஸ் ரிச்சஸ்னால் டெவலப் பண்ணப்பட்டுச்சு. இதுக்கு எதுக்கு சின்னு பேர் வந்துச்சுன்னா, இதுக்கு ஏர்லியஸ்ட் லாங்குவேஜான பிஏ பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணப்பட்டுச்சு. அதனால இதுக்கு சின்னு பேர் வந்துச்சு. இப்போ இருக்க கரண்ட் லீடிங் லாங்குவேஜான C#, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான்லாம் சியை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு கைஸ். இப்போ வரைக்குமே C லாங்குவேஜை கூகுள், ஃபேஸ்புக், ஆப்பிள்லாம் யூஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. இதே 1972 தான் SQL லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிச்சவங்க IBM ரிசர்ச்சர்ஸான ரேமான் ராய்ஸ் அண்டு டொனால்ட் கேம்பர்லிங். இந்த SQL லாங்குவேஜோட யூசர்ஸ் என்னென்னா, யூசரோட டேட்டாவை ஒரு டேட்டா பேஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான்.
இந்த எஸ்கியூஎல் வந்து கொரி லாங்குவேஜ்னு கூட சொல்லுவாங்க. இன்னும் மைக்ரோசாஃப்ட் அக்சென்ட் இதெல்லாம் இந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. 1983 பஜனைங்கிற ஒரு சி லாங்குவேஜை C++ஆக மாடிஃபை பண்ணார். சியோட எக்ஸ்டென்ஷன் C++ன்னு சொல்லலாம். கிளாஸஸ் அண்டு சம் ஃபங்க்ஷன்லாம் வச்சு C++-ஐ டெவலப் பண்ணார். 1986 டாப் 10 ப்ரோக்ராம் லாங்குவேஜில் C++ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜாக இருந்துச்சு. இப்போ வரைக்குமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜாக C++ இருக்குது. இப்போ இருக்க MS ஆஃபீஸ் அடோப் ஃபோட்டோஷாப்லாம் C++-ஐ யூஸ் பண்ணிட்டு தான் பேசியிருக்காங்க. 1991 குயிடோ வேன் ரோஸுங்கிறவர் பைத்தான் லாங்குவேஜை டெவலப் பண்ணார். இதுக்கு எதுக்கு பைத்தான் நேம் வந்துச்சுன்னா, பிரிட்டிஷில் இருக்கிற மல்டி பைத்தாங்க ஒரு ஃபேமஸான காமெடி குரூப்பில் இருந்து அந்த பைத்தாங்கிற நேமும் வந்துச்சு. இது எதுக்கு டெவலப் பண்ணாருன்னா, ஒரு வெரைட்டி ஸ்டைலில் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இருக்கணுங்கிறதுக்காக பைத்தானை கண்டுபிடிச்சார். இப்போ வரைக்குமே கூகுள் ஸ்பாட்டிஃபைலாம் பைத்தாங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாங்குவேஜ் கைஸ். 1995 ஜேம்ஸ் கேஸ்லிங் ஜாவா லாங்குவேஜை டெவலப் பண்ணார் கைஸ். ஒரு ஜென்ரல் பர்பஸ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜாக இருக்கணும்னு ஜாவா டெவலப் பண்ணார் கைஸ். எனக்கு பர்சனலாக பிடிச்சது ஜாவா தான் கைஸ். ஏன்னா இது ஒரு மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ். ஒரு பிகினர்ஸ் ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாங்குவேஜாக ஜாவா இருக்கும் கைஸ். ஸோ நீங்களும் ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஜாவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைஸ். ஒரு மொபைல் ஆப் கிரியேட் பண்ணுறதுக்குமே ஜாவா வந்து இம்பார்ட்டான லாங்குவேஜாக இருக்குது கைஸ். ஃபேமஸ் லெட்டர் ஆஃப்ங்கிறது அதே 1995 PHPங்கிற லாங்குவேஜை டெவலப் பண்ணார் கைஸ். அதாவது பர்சனல் ஹோம் பேஜ். ஆனால் இப்போ அதுக்கான பேர் வந்து ஹைபர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இந்த லாங்குவேஜை எதுக்கு அவர் டெவலப் பண்ணாருன்னா, ஒரு டைனமிக் வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக PHPயை டெவலப் பண்ணார் கைஸ். அதாவது இப்போ விக்கிபீடியா கூகுளில் ஒரு டைனமிக் வெப் பேஜ், அதில் வந்து இப்போ இன்னும் PHP தான் கைஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1995 மூணாவது கண்டுபிடிக்கப்பட்ட லாங்குவேஜ் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். இதை டெவலப் பண்ணவர் பிராண்டன் ஈஸ். இந்த லாங்குவேஜுமே ஒரு டைனமிக் வெப் டெவலப்மெண்ட்டுக்காக தான் டெவலப் பண்ணப்பட்டுச்சு. மேஜர் வெப்சைட்லாம் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறாங்க கைஸ். ஜிமெயில் அடோப் ஃபோட்டோஷாப்லாம் இன்னும் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் கைஸ் இருக்காங்க. இந்த லாங்குவேஜஸ் மட்டும் இல்லாமல் 2000 C#, 2003 ஸ்கேலா, அதே 2003 க்ரூவி, 2009 கோ, 2004 ஸ்வீட் இந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்துச்சு கைஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஃபார்மல் ட்ரான்ஸ்லேஷன் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணப்படுற வெரி ஓல்டு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கைஸ். இதோட ரீசெண்ட் வெர்ஷன் கூட 2018 தான் கைஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இருக்கிற மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், SQL, ஜாவா, HTML, CSS, .NET, C# கைஸ். நம்ம வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் கைஸ். இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபியூச்சரில் எந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ்.